அன்னம் போல் நடை நடந்து அன்னம் படைக்க வருபவளே, என் கிண்ணத்தை தருவாயா? அதை நான் அரசியல் சின்னமாக்கி விடுகிறேன். புளிச்சோறு திங்கிறதுக்கு இந்த புளிற அவனுக்கு பசி காதடைக்குது, கவிதை வேற. எங்க தம்பி வைக்கணும்? தம்பி வாங்க சாப்பிட்டுருவோம் வாங்க. ஐயா நாங்க சாப்பிட போறோம், சாப்பிட வரீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். அது தெரிஞ்சுதானே கேக்குறோம். ஐயா அங்க நம்ம வீட்டுல என்ன குழம்பு? தட்டைப்பயிர் குழம்பு. அங்க இங்க இது மீன் குழம்பு, சிக்கன் 65. எதுக்கு போய் சொல்றீங்க? அவங்க என்ன எங்களுக்கும் கொடுங்கன்னு இங்க வந்து பங்கா கேட்க போறாங்க. சும்மா அப்படி சொன்னா தான் ஒரு கௌரவம் இருக்கு தம்பி. மேஸ்திரி, ஓ புளிச்சாறு வாசனை வருது. இது புளிச்சோறு வாசனை நான் வச்சேன்னா 4 தெருவுக்கு அடிக்கத்தானே செய்யும். சாப்பிடு. இந்த குழம்பு ஊத்தி கொடுத்தா சாப்பிட்டு. சரிண்ணே. ஜீவா, இது கொடுத்துட்டு வந்துடுறியா? போதும் போதும் போதுமா. அவன்லாம் இன்னைக்கு வேலையே பார்க்கல, அவனுக்கு எனக்கு ஒரே சாப்பாடா? சும்மா மேத்துல சாப்பிட வருதுப்பா, வருது வருது, ஐட்ட வருது. யார சொல்றீங்க? குழம்பு சொன்னேன் தம்பி. இவரு என்ன எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. பருப்புதான் எனக்கு பிடிச்ச குழம்பு. வாமா வா. எல்லாரும் எடுத்துக்கங்க. நீங்களும் இங்க கூட சாப்பிடலாமே. இல்ல, நான் வீட்ல போய் சாப்பிடுறேன். ஏன் நாங்க வெச்சதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஓ, பார்க்கலாமே. சூப்பரா இருக்கு. நான் வச்சது. சும்மா காமெடி பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. பாவம்மா, படிச்சவரு. நமக்கு வீடு கட்டதானே இங்க வந்து புளி சொத்தையும் தொழிலும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணா அந்த இன்ஜினியரை மட்டும் கூப்பிட்டு நாளையில இருந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு சொல்லலாமா? அது என்ன ஒரு வஞ்சனை ஒருத்தருக்கு மட்டும்? எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டா போகுது. சரி சரி, நாளையில இருந்து எல்லாரும் இங்கே சாப்பிட்டு சொல்லிடலாம். இல்ல மாமா. நீங்க கம்பியெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கட்டுங்க. கொஞ்சம் போ அப்படியே உள்ள. சார், மோர் சார். என்ன மோர் வந்துருச்சா? தேங்க்யூ. கரெக்டா போடுங்க. சாப்பிடுங்க. வேணாம்மா, ஏற்கனவே ஸ்ட்ரைட்டா போடுங்க. மோர் குடிச்சா எல்லாம் இறங்கிடுறோம். தலைவலி வேற வேணுங்க. மேஸ்திரி, கல்லு எத்தனை லோடு இறங்கி இருக்கு? எல்லா லோடும் இறங்கி போச்சு. இது இது ஓ அந்த லோட 4 லோடு இறங்கி இருக்கு, இன்னும் 3 லோடு சொல்லி இருக்கு. நீங்க திரும்புங்க. முடிச்சிட்டாரா? இவனே வந்துட்டேன் தம்பி, வந்துட்டேன். இவனோட விட்டு வேலையை பாடுறா. பழைய சரக்கு, அதான் ஸ்மெல்லு. வேலை செய்யற இடத்துல குடிச்சிட்டு வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்க? வேணும்னு குடிக்கல தம்பி, வாங்கி வச்சதுல கொஞ்சம் மிச்சம் விழுந்து போச்சு. அதை எவனாவது குடிச்சான்னா பழப்ப கெடுத்துருவானேன்னு நானே. நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, முதல்ல நீங்க கிளம்புங்க. போங்க. இல்ல தம்பி, இந்த ஒரு வாட்டி. அதெல்லாம் வேணாங்க தம்பி. ராத்திரி படுத்தா தூக்கம் வர்றது இல்ல, அதனால குடிச்சேன். பகல்ல தூக்கம் வருது, வேலை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக குடிக்கிறேன். இந்த தடவை இல்ல, இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராதுங்க. இது ஒரு குடும்ப வாழ போற வீடு. என் பேர் கெட்டு போயிடும். இங்க இப்படி எல்லாம் வேலை பார்க்க முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு வேலைக்கு வேணா, நாளைக்கு வாங்க. போங்க தம்பி. தம்பி நாளைக்கு வாங்கன்றல. தம்பி இதுக்கு போய் இவ்வளவு கூப்பிடுறீங்களா? சார், இதுல தலையிடாதீங்க ப்ளீஸ். இது என் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். இவர் இப்படி எல்லாம் விட்டா சரிப்பட்டு வர மாட்டாரு. முதல்ல நீங்க புறப்படுங்க. என் முகத்திலே முடிக்காதீங்க, புறப்படுங்க. தம்பி, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் போயிருவேன். ஐயா விட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. நீங்க இல்லன்னா ஒண்ணு வேலை இங்க நின்னு போயிடாது. எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். முதல்ல நீங்க புறப்படுங்க. தம்பி புறப்படுங்க. தம்பி. சாரி சார்.